நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்க சோசியல் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் சலுகைகள் செய்திருந்தேன். அமெரிக்காவில் எந்த ஒரு பிரதமரும் ஜனாதிபதியும் செய்யாத அந்த அளவிற்கு சலுகை செய்திருந்தேன். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அது துரதிர்ஷ்டம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானுக்கு எந்த வகையிலாவது வாழ்வாதாரங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதால் ஈரானுடைய சர்வதேச ஒரு தடைகளை அமெரிக்க அதிபர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஈரானுக்கு செல்லக்கூடிய நெட்வொர்க்கு, ஈரானோடு செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள், ஈரானுடைய நிறுவனங்கள், ஈரானுக்கான அந்த அமைப்புகள் பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் செய்திருக்கிறார். ஈரானுக்கு வழியாக செல்லுகிற எண்ணெய் கடத்தல்கள், ஸ்வாப் லைன்கள் மட்டுமில்லாமல் பண பரிமாற்றங்கள், செலவாணி மையங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஃபினான்சி ஹப்பு. அது மட்டும் இல்லாமல் கப்பல் பதிவுகள், போலி நிறுவனங்கள் என அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான கருத்தை அவர் வலிமையாக வைத்திருக்கிறார். இது ஒரு பொருளாதார எக்கனாமிக்கல் டி-டே என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஹெர்முஸ் நீர் சந்தி கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவித்தது மட்டுமில்லாமல் ஈரானுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. ஈரான் சொல்லுது, கலிஃபோர்னியா எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றும் ஈரான் தனது பதிலை வழங்கியிருக்கிறார்கள். ஹெர்முஸ் உனது நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் கலிஃபோர்னியா எங்கள் நாட்டுக்குள் இருக்கிறது என்றும், கலிஃபோர்னியாவில் இருக்கும் அமெரிக்க மக்கள் அல்ல, அது அனைத்தும் ஈரானிய மக்கள் என்றும் ஒரு த மாக் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிவீல்ட். ஒரு பரிகாசம், ஒரு கேலி, ஒரு கிண்டல், அப்படி என்னன்னு எடுத்துக்கொள்ளலாம். அது ஈரானின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் சில முக்கியமான தரவுகளை வெளியாக்கியிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்டுடைய அந்த கருத்தில், ஈரான் போரின் தொடக்கத்தில் அமெரிக்கா சற்றேறக்குறைய 850க்கு மேற்பட்ட ஆரம்ப கட்டத்திலே டொமஹாக் ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் காலியாகிவிட்டது. டொமஹாக் ஏவுகணைகள் 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை தாண்டி குரூஸ் ஏவுகணைகள் 1000க்கு மேற்பட்டவைகள் முடிந்தது. அடுத்திருப்பது பெட்ரியாட். இது பெட்ரியாட் 1000க்கு மேற்பட்டவை. தாடி ஏவுகணைகள் 1300. இந்த ரெண்டும் தான் தடுக்கிறது இன்டர்செப்டார். அமெரிக்காவில் பேட்ரியாட் 1, தாடு 1, ரெண்டுமே 1000, 1300. டொமஹாக்கு ஒரு 800. ஆக இப்படி ஏராளமான ஏவுகணைகள் காலியாகிவிட்டது என்றும், அமெரிக்காவினுடைய மிக முக்கிய ஏவுகணைகள் ஒன்றான ஏடிஏசிஎம்எஸ் அதாவது ஆன்டிஷிப் மிசைல் SM-3, SM-6 தவிர ஏடிஏசிஎம்எஸ் ஏவுகணைகள் தற்போது அமெரிக்காவில் கைவசம் இல்லை என்றும், இந்த எண்ணிக்கை மேலும் கூடியிருக்கும், இப்போ இருக்கதே ஒன்றும் இல்லை, இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதிர்ச்சிகரமான தகவலை அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அமெரிக்காவின் ஆயுத இருப்பு குறைகிறது என்றால் அது நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்ற தகவலையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது மட்டுமல்ல, இப்போது யுஏஇக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அமீரகத்துக்கு. நான் நேற்றே பேசியிருந்தேன். துபைக்கு 8000 ஈரானுடைய நிறுவனங்கள், 5 லட்சம் ஈரானியர்கள், ஆண்டிற்கு 2.25 லட்சம் கோடி, $27.5 பில்லியன் துபைக்கும் ஈரானுக்கும் மறைமுக ஒப்பந்தங்கள் நடக்கின்றது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். இருந்த போதிலும் அமெரிக்கர்கள் இப்போது அழுத்தம் கொடுத்து துபையில் நிறுத்த வைத்திருக்கிறார்கள். ஆனால் துபை ஒரு கண்டிப்பை போட்டது. எப்படி என்றால், எங்கள் நாட்டில் ஈரானியர்கள் தாக்குதல் நடத்தியதாக. ஆனால் உண்மையிலே அனலிஸ்டாக பார்க்கும்போது துபை மீது ஈரானும் தாக்குதல் நடத்தவில்லை. யுஏஇனுடைய கடற்பரப்பில். அப்போ மற்ற நாடுகளும் தாக்குதல் நடத்தவில்லை என்பதை ஈரான் இன்டெலிஜென்ஸ் பரிசோதித்து விட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட தினத்தில் அமெரிக்கர்கள்
யுஏஇயின் மீது ஈரானியர்களும் தாக்குதல் நடத்தவில்லை, வேறு யாரும் தாக்குதல் நடத்தவில்லை. அப்படி தாக்குதல் நடத்தியிருந்தால் யுஏஇ தடுத்திருக்க வேண்டும். அதற்கான ஆதாரத்தையும் யுஏஇ கொடுக்கவில்லை. அப்போ இது அமெரிக்காவின் அழுத்தத்தின் மூலம் சொல்லப்பட்ட பொய் தகவல்கள். அமெரிக்கா தனது நண்பரான யுஏஇக்கு பாரிய அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுக்க சொல்லி போட்ட அழுத்தத்தில் இத்தனை சிக்கல்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கான ரிவர்ஸ் எஃபெக்ட், இதற்கான பதிலளி ரிவெஞ்சன்ஸ் மிக கடுமையாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, உலகெங்கும் இருக்கக்கூடிய அமெரிக்க நெட்வொர்க்கை நாங்கள் அழிக்கப் போகிறோம். மத்திய கிழக்கில் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதே போன்று நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்போ அவங்க யூரோப் நாடுகள்லையும் மத்திய கிழக்கிலும் இப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் மிசைல் போகுமோ, எங்கெல்லாம் ட்ரோன்களை அனுப்ப முடியுமோ அங்கெல்லாம் அவர்கள் தாக்கி அழிக்கப் போகிறார்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பொது எச்சரிக்கை, ஜெனரல் வார்னிங். யார் அமெரிக்கர்களோடு நெருக்கமாக, அமெரிக்கர்களோடு விசுவாசமாக, அமெரிக்கர்களுக்கு சகாயம் செய்வது என்று எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கிடைச்சால் அவர்கள் தாக்கப்படும். யூரோப் யூனியனில் ருமேனியா தாக்கப்படும். அதே மாதிரி போலந்தும் தாக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தாக்குதலை கண்டு யூரோப் யூனியன் இப்பொழுது கடுமையான அச்சுறுத்தலை அடைந்திருக்கிறது. ஏன்னா எச்சரிக்கை விட்டாங்க. அமெரிக்கர்களின் நேச நாடுகள் தான் இந்த நேட்டோ யூனியன். நேட்டோ யூனியனை எப்படி தாக்குறார்கள் என்றால், இஸ்ரேலை தாக்கியாச்சு டியூகோ கொர்சியா வரைக்கும் 4000 அது போட்டிருக்காங்க. ஆனால் நேட்டோவை அவர்கள் எப்படி தாக்குவார்கள் என்றால், அவர்கள் நாட்டின் அசர்பைஜான் எல்லை, ஒரு நாட்டினுடைய தென்பகுதி இருக்கும், மத்திய பகுதி இருக்கும், வடக்கு இருக்கும், தெற்கு இருக்கும், மேற்கு இருக்கும். எந்த பகுதி ஈரோப்பாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த கடைசி முனையில் அவர்கள் ஏவுகணைகளை செட் செய்தால் அது அங்கிருந்து 1800, 2000, 2500, 3000 வரைக்கும் போகலாம். அப்படி போகின்ற போது போலந்து, ருமேனியாவை தாண்டி இங்கிலாந்து, எல்லா நாடுகளிலும், மற்ற உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதால் அமெரிக்காவுக்கு நெட்வொர்க், நம்ம ஏற்கனவே சொன்னோம், அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் நேற்று சொன்னோம், இப்பொழுது அது மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகும். பதிலுக்கு பதில். ஆக யூரோப் யூனியனில் இப்பொழுது பதட்டம் நடக்கின்றது. இந்த பதட்டத்தின் வாயிலாக என்ன நடக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியாது. வடகொரியாவோடு தாங்கள் நட்புறவோடு இருப்பதாக அமெரிக்கா இப்போது புதிய கதையை சொல்கிறது. வடகொரியா அதிபரோடு கைகோர்க்க போகிறேன். வடகொரியா அதிபர் ரொம்ப திறமையானவர் என்று அவரே புகழுகிறார். அவரை புகன்று விட்டு வடகொரியா போன்ற நாடுகள் தாக்காமல் இருப்பதற்கு காரணமே ட்ரம்ப் ஆகிய நான் தான். என்னுடைய ஆளுமை, என்னுடைய செயல்திறனை வைத்து தான் அவர்களை எல்லாம் நான் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறேன். ஆகவே வடகொரியாவோடு நான் இது செய்ய போகிறேன் என்று அடுத்த பதட்டத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இப்போது டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகள் உலகத்தின் பார்வையில் ஒரு பெரும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உலகத்தின் பார்வையில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, யூரோப் யூனியனை, அமெரிக்காவினுடைய பொது சமூகம் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன போடுவார்கள், எப்படி பேசுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவேதான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கையை வாஷிங்டன் போஸ்ட் சொன்ன மாதிரி இப்போது அந்த நிலை மாறினார். மத்திய கிழக்கிலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இப்போது வெளியேறி போய்கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் சரியாகி வருவதற்கு 3 வருஷத்துக்கு மேலாகுமா? இந்த கப்பல் எதற்காக சேதாரம் அடைந்தது என்ற எந்த தகவலையும் அமெரிக்கா இதுவரை வெளியிடவில்லை. 5000 பேர், 1,15,000 கோடி, 90 வருஷத்திற்கு அட்டோமிக் எனர்ஜியின் மூலமாக நியூக்ளியர் அது எரியக்கூடிய இந்த கப்பல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஃப்ளேம்ட் டு பி கண்டினியூ, தொடர்ந்து பற்றி எரிகிறது. இதற்கான முடிவு என்ன யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த கப்பல் அங்கு சென்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடன் $41 ட்ரில்லியன், நியர் அபவுட் 4 லட்சம் கோடிக்கு மேல், 4000 லட்சம் கோடிக்கு மேல், 4000 லட்சம் கோடிக்கு மேல். இது உலகத்திலே ரொம்ப அதிக கடன் தான். ஒவ்வொரு நாட்டும் கடன் விகிதாச்சாரத்தில் கூடியிருந்தாலும் அமெரிக்கா இந்த 128% அதிகரிப்பு கடனை, நாட்டினுடைய ஜிடிபியை விட ஒரு 128% அதிக கடனில் சிக்கி தவிக்கிறது. அமெரிக்க அதிபருக்கான செல்வாக்கு
தரை தட்டக்கூடிய அளவிற்கு போயிருக்கிறது. கப்பல் தரை தட்டினால் அது எந்த அளவிற்கு முன்னால் செல்ல முடியாதோ அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆக யூரோப்பிய யூனியன் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.